Hi. Welcome to the squad. This is the Undefined Snippets. 2016ல அமெரிக்கால ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடக்குது, ஒரு ஷூட்டிங். அண்ட் அதுல ஒரு கப்பல் 16 பேரை ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அவங்க ஐசிஸ்க்கு ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணாங்க. அதுல இருக்கிற ஒன் ஆஃப் த டெரரிஸ்டோட போனை FBI கான்ஃபிஸ்கேட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அந்த ஃபோன் ஒரு ஐஃபோன். அண்ட் அந்த ஐஃபோனில் நியூமரிக் லாக் இருக்குது, ஓகேவா? ஸோ ஓப்பன் பண்ணுறப்ப பின் கேட்குது. ப்ராபப்ளி ஒரு 6 டிஜிட் பின்னாக இருந்திருக்கும். ஆப்பிளில் காமனாகவே 6 டிஜிட் பின் இருக்கிறது காமன். அண்ட் யூஸ்வலாக இந்த மாதிரி நீங்கள் பின் செட் பண்ணுறப்ப உங்கள்கிட்ட ஒரு ஆப்ஷன் இருக்கும். என்ன அப்படின்னா, 10 தடவை தப்பாக பின் நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபோனை வைப் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபோனில் இருக்கிற எல்லா டேட்டாவும் இரேஸ் ஆகுற மாதிரியான ஒரு ஆப்ஷன். அண்ட் அந்த ஆப்ஷனை இவங்க எனேபிள் பண்ணி வச்சிருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் இருந்துச்சு FBIக்கு. ஸோ இதனால இவங்க ஹேக் பண்றதுக்கோ இல்லை வேற ஏதோ ஒரு ட்ரை பண்ணி ஒரு அட்டம்ப்ட்னால நம்ம அதுல இருக்கிற டேட்டாலாம் லூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால FBI தனியாக எதுவும் ட்ரை பண்ணல. ட்ரை பண்ணாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆப்பிள் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஆப்பிளும் ஒரு US நிறுவனம் தான். US கவர்மெண்ட் சொல்ற விஷயங்களுக்கு ஓரளவு கட்டுப்பட்டு நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த கவர்மெண்ட் அடியில தானே அவங்க இருக்காங்க, அந்த கண்ட்ரியில் இருக்கிறதுனால. ஸோ ஆப்பிள்கிட்ட இந்த மாதிரி போய் கேட்டிருக்காங்க. அண்ட் ஆப்வியஸ்லி இது ஒரு நியூமரிக் பாஸ்கோட். ஆப்பிளாக இருந்தாலுமே அவங்களால அதை கிராக் பண்ண முடியாது. ஏன்னா வல்னரபிலிட்டி இல்லாமல் தான் கோட் எழுத ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆப்பிளும் ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணி தான் ஓப்பன் பண்ணணும். இந்த சென்ஸ் மல்டிபிள் அட்டம்ஸ் பண்ணி ஓப்பன் பண்ணணும். அப்படி பண்ணால் அதில் இருக்க டேட்டா வைப் ஆயிட போகுது. ஸோ அதனால FBIலேருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு பேக் டோர் கிரியேட் பண்ணுங்க உங்க சாஃப்ட்வேருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேக் டோர்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான டெர்மினல்ல இருந்து FBI அந்த கவர்மெண்டால மட்டும் அண்ட் ஆப்பிளால மட்டும் உங்க கஸ்டமர்ஸோட யூசர்ஸோட டேட்டா எல்லாத்தையும் ரீட் பண்ணிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேக் டோர் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் ஆப்பிள் ரெஃப்யூஸ் டு டூ திஸ். இதை நாங்கள் பண்ண மாட்டோம். இது இந்த மாதிரி ஒன்று கிரியேட் பண்றோம்னா அது எங்களோட எல்லா யூசர்ஸையும் வல்னரபிளா ஆக்குற மாதிரி, நாங்களே வல்னரபிளா ஆக்குற மாதிரி. ஸோ அதை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்தரா அது எல்லாமே ஹீரிங்லாம் வச்சுட்டு, பட் கடைசியில் ஆப்பிள் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணல. ஆப்பிள் கம்ப்ளைண்ட் பண்ணல, ஆப்பிள் பேக்டோர் கிரியேட் பண்ணல. அந்த கேஸ் அதுக்கப்புறம் ஆப்பிள் மூலமா எதுவும் ஃபர்தரா எதுவும் நடக்கல. We still have one of those killer's phones that we have not been able to open. Right? It's been over 2 months now. We're still working on it. Okay. ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்து ஆல்மோஸ்ட் 9 இயர்ஸ் ஆகுது. 2016ல நடந்தது. இப்போ ரீசெண்டாக என்ன நடக்குது அப்படின்னா, UK கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அதாவது பிரிட்டன், அவங்க ஒரு நோட்டீஸ் மாதிரி ஆப்பிள்கிட்ட சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, அகைன் ஆப்பிள் ஐஃபோன்ஸ் அண்ட் iOSல ஒரு பேக்டோர் கிரியேட் பண்ணுங்க, கஸ்டமர்ஸோட டேட்டாக்கு கவர்மெண்ட்டுக்கு ஆக்சஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதை எதுக்காக கேட்குறாங்கன்னா, UK கவர்மெண்ட் இன்வெஸ்டிகேட்டரி பவர் ஆக்ட் ஆஃப் 2016 அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்கு, ஒரு ஆக்ட். அதுக்கு அடியில் இந்த மாதிரி நீங்கள் இதுக்கு கம்ப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறதா ஒரு தகவல். இப்போ எதனால் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒன்று கேட்டதா கவர்மெண்ட்டும் ஒத்துக்காது. இந்த மாதிரி ஒன்று கேட்டிருக்காங்க அப்படின்னா, கேட்டிருக்காங்கங்கிறதே ஆப்பிள் வெளியே சொல்கிறதுக்கு மோஸ்ட்லி அனுமதி இருக்காது, ஓகேவா? ஏன்னா மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியக்கூடாதுன்னு தானே நினைப்பாங்க. ஏன்னா நினச்சா எல்லாருமே பயப்பட போகிறாங்க, அது இட்ஸ் ஆஃப் நோ குட் அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி கவர்மெண்ட் இந்த மாதிரியானதெல்லாம் அண்டர் த ஆப்ஸ் தான் டீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதா வெளியே எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அண்ட் இந்த மாதிரி நியூஸ்லாம் வெளியே தெரியறதுக்கு விசில் ப்ளோவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஃபேஸ்புக்கில் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கேம்பிரிட்ஜ் அனலிட்டிக்கான்னு ஒரு விஷயம் நடந்துச்சு. அது எல்லாமே இந்த விசில் ப்ளோவர்ஸுங்கிற மாதிரியான ஆட்கள் தான் வெளியே சொல்லுவாங்க. விசில் ப்ளோவர்ஸ்னா அந்த கம்பெனியில் வேலை பார்ப்பாங்க, அவங்களுக்கு இன்சைட் இன்ஃபர்மேஷன் உள்ள என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ப்ராப்ளி அவங்க அனானிமஸாக இன்டர்நெட்லயோ இல்லை வேற யார் மூலமாவோ இந்த நியூஸை பரப்பி விடுறவங்க, இவங்க தான் மோஸ்ட்லி விசில் ப்ளோவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த நியூஸ் வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறதா ஏன்னா அந்த மாதிரி தான் வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. ஓகே. அண்ட் இப்போவும் UK கவர்மெண்ட் iOS அண்ட் ஆப்பிள் டிவைசஸ், பேசிக்காக ஐக்ளவுட்ல இருக்கிற டேட்டா அந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் ஒரு பேக்டோர் ஆக்சஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிற மாதிரியான ஒரு தகவல். ஸோ அஃபிஷியலாக கவர்மெண்ட்டும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறதில்ல, ஆப்பிள் இது வரைக்கும் எதுவும் கொடுக்கல. என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பட் ஆப்பிள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தே ஹவ் பில்ட் தேர் பிராண்ட். அவங்க பிராண்ட் ஒன்று அவங்க ஈகோ சிஸ்டம் நல்லா இருக்கு,
அண்ட் குட் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் மற்ற பில்லர்ஸாக இருந்தாலும் ப்ரைவசி அப்படிங்கிறது ஒரு பெரிய பில்லர் ஆப்பிளை பொறுத்த வரைக்கும். ரீசெண்ட் இயர்ஸில் எல்லா ஈவெண்ட்லையுமே ப்ரைவசிக்கு அவங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கிறத ஹைலைட் பண்ணிக்கிட்டே தான் வராங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு அவங்க கம்ப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக ஆப்பிள் மேலே ஒரு நெகட்டிவ் ரிஃப்ளெக்ஷன் கண்டிப்பாக கொண்டு வரும். நிறைய பேர் வந்து அந்த ஆப்பிள்னாலே ப்ரைவேட்டாக இருக்கும், ஆப்பிள்னாலே சேஃபாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உடைக்கப்படும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஸோ அதனால இதுக்கு ஆப்பிள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாங்க, அடுத்து ஃபர்தராக என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. பட் இது ஒரு என்ன சொல்ல ஒரு மாதிரியான ஒரு விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன் கவர்மெண்ட் வந்து வாட்ஸ்அப்ட்ட இந்த மாதிரி கேட்டதா வந்து நியூஸ் வந்துச்சு. இவங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வாட்ஸ்அப் வந்து இல்லை நாங்கள் என் டு என்கிரிப்டட் தான் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் வந்து ரொம்ப அவர் அந்த நிலைப்பாடுலேருந்து மாறாமல் இருந்தார் அப்படின்லாம் சொல்லி இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஊரில் கவர்மெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அவங்களோட ஆர்குமெண்ட் என்னவா இருக்குது அப்படின்னா தப்பு ஏதாச்சும் ஒன்று நடக்கிறதுக்கு முன்னாடியே இது பண்ணலாம், அல்லது ஒரு இது நடந்துருச்சு அப்படின்னா அந்த டேட்டா ஆக்சஸ் கிடைக்கிறப்ப ஃபர்தராக யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க, வேறு எதுவும் ஃபர்தர் பிளான்ஸ் வச்சுருக்காங்களாங்கிறத கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதம் வந்து அவங்க தரப்புலேருந்து வைக்கிறாங்க. பட் இது இது நல்லதா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. இது செக்யூரிட்டி வர்சஸ் ப்ரைவசி அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிபேட்டாக தான் மாறும். பட் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் உங்களோட டேட்டாவை சேஃபாக வச்சுக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என் டு என் என்கிரிப்ஷன் இருக்கிற இதில் மட்டுமே பேசுங்க. எஸ்எம்எஸ் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஆர்சிஎஸ்ன்னு சொல்லி ஒன்று வந்திருக்கு. ஆர்சிஎஸ் பற்றி உங்களுக்கு பெருசாக ஐடியா இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆர்சிஎஸ் பற்றி ஒரு இண்டிவிஜுவல் வீடியோவே பண்ணுறேன். ஸோ முடிஞ்சால் ஆர்சிஎஸ் யூஸ் பண்ணுங்கள், எஸ்எம்எஸ் அவாய்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் வந்து ஓகே தான், என் டு என்கிரிப்டட் தான். ஆனால் வாட்ஸ்அப்பால் பார்க்க முடியாதுன்னு வாட்ஸ்அப் சொல்கிறாங்க. பட் மேபி ஏதாச்சும் இருக்கலாம், அது நம்மளுக்கு தெரியல. பட் என்கிரிப்டட் தான் சொல்கிறாங்க. டெலகிராம் அண்ட் சிக்னல் ஐ நோ ஃபார் ஷுவர் கண்டிப்பாக அதில் வேறு எதுவும் இருக்காது, ஒரு என் டு என்கிரிப்டட் தான். என் டு என்கிரிப்டட் தான் என்ன அர்த்தம்னா நீங்கள் அண்ட் உங்களோட ரிசீவர் மட்டும்தான் பார்க்க முடியும், வேறு யாராலையும் பார்க்க முடியாது. நார்மல் என்கிரிப்ஷன் வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்கிரிப்ட் பண்ணி அனுப்புவீங்க, அந்த கீ வந்து என்கிரிப்ஷன் யூஸ் பண்ணுற அந்த கீ வந்து சர்வரில் ஸ்டோர் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து அந்தளவுக்கு செக்யூர் கிடையாது. ஸோ என் டு என் என்கிரிப்ஷன் யூஸ் பண்ணுறது எப்பயுமே பெட்டர் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணுங்கள். அண்ட் ஃபோன்ஸ்க்கு கண்டிப்பாக நல்ல பாஸ்வேர்டாக வைங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட ஆன்லைன் அக்கௌண்ட்ஸுக்கு ஒரு பாஸ்வேர்டு வச்சு யூஸ் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு இந்த சென்ஸ் எல்லா அக்கௌண்ட்டுக்கும் சேம் பாஸ்வேர்டு வச்சுட்டு, ஏன்னா என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரே பாஸ்வேர்டு வச்சுட்டு அப்படி இருக்காதீங்க. அதுக்கு பதிலாக ஏதாச்சும் ஒரு பாஸ்வேர்ட் மேனேஜர் கூட யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு பாஸ்வேர்ட் மேனேஜர்ஸ் பற்றி அகைன் ஐடியா இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னெல்லாம் பாஸ்வேர்ட் மேனேஜர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, எது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். நான் ஆக்சுவலி ஒரு 2 years ago, ஒரு 2 years 1 year ago தான் வந்து பாஸ்வேர்ட் மேனேஜர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறத்துலேருந்து நான் எந்த பாஸ்வேர்டும் ஞாபகம் வைக்கிறது இல்லை. அதுதான் டீல் பண்ணுது. அண்ட் இதனால வந்து நான் ரெகுலராக வச்சுருந்த பாஸ்வேர்டு ஃபுல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே வந்து ஆல்ஃபா நியூமெரிக்கா ரேண்டமான பாஸ்வேர்டாக வச்சுட்டேன். நான் இல்லை, யார் நினச்சாலும் அதை கெஸ் பண்ண முடியாது, ப்ரூட் ஃபோர்ஸும் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பெட்டர். ஸோ நிறைய ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது பாஸ்வேர்ட் மேனேஜருக்கு. அகைன் பாஸ்வேர்ட் மேனேஜர்ஸ் இஃப் யூ வாண்ட் டு, உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள், அதுக்கு வேணால் தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். பட் இதுதான் இப்போ இருக்கிற சூழ்நிலை. கேர்ஃபுல்லாக இருங்க, சேஃபாக இருப்போம். பாய்.